ஹலோ வணக்கம். நவடேஸ் எல்லா டாக்டர்ஸுமே குழந்தை பிறந்த உடனே தாயை குழந்தைக்கு ஃபுல்லாக கூடிய வரைக்கும் தாய்ப்பாலை கொடுக்க சொல்கிறோம். ஏன்னாக்கா குழந்தை வயிற்றில் இருக்கிற வரைக்கும் தாயினுடைய இம்யூனிட்டி பவர் இதுக்கு ரத்தம் இருக்கு, நோயெல்லாம் வராமல் தடுக்கும். பட் பிறந்த உடனே தாய்கிட்டேருந்து செப்பரேட் ஆன உடனே அது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, இம்யூனிட்டி பவர். அதனால தாய் தாய்ப்பாலை கொடுத்தாங்கன்னா தான் அது மூலியமா இம்யூனிட்டி பவர் குழந்தைக்கு டெவலப் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவா தன்னை காப்பாத்திக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும். ரைட்டா? அதனால கூடி வரைக்கும் எவ்வளோ நாள் அவங்க எவ்வளோ காலம் கொடுக்க முடியுதோ தாய்ப்பால் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால மதருக்கும் கேன்சர் பிரெஸ்ட் வரதை ஓரளவுக்கு தவிர்க்க முடியும்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லாம அந்த சீம் பால்ன்றாங்கல்ல, பிறந்த உடனே உருவார மில்க், அதை சில பேர் தெரியாம பழைய காலத்துல வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் நிறைய அந்த சீம் பால்ல தான் இருக்கு. அதை ஒரு டிராப் கூட வேஸ்ட் பண்ணாம குழந்தைக்கு கொடுக்கணும். ரைட்டா? அப்பதான் குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகும். அண்ட் நோயிலேருந்தும் அது தன்னை பாதுகாத்துக்கும். ஓகேங்களா?